வெல்கம் டு SRS தமிழ் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மட்டன் பால்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: அரை கிலோ மட்டன் கொத்துக்கறி, ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி, பூண்டு, பட்டை கொஞ்சம், 5 கிராம்பு, கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம இந்த தட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். இப்போ நம்ம மல்லித்தலையை இதில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த மசாலாவில் மட்டன் கொத்துக்கறியை போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. கொஞ்சம் அடித்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நமக்கு இருக்கிற மீதி மட்டனை போட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கையை விட்டு கொஞ்சம் நல்லா மசாலாவை திருப்பி விட்டுட்டு ஒரு 2 அடி அடிங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பவுலில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பாலாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் இந்த மாதிரி கடாய் வச்சு இந்த 2 சொம்பு தண்ணி இதில் போடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிருந்த மட்டன் பால்ஸில் ஒவ்வொன்றா நம்ம உள்ளே போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் இருந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டன் பால்ஸ் உடையாத மாதிரி லைட்டாக கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கறி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கறி உடையாமல் லைட்டாக திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சி. தண்ணி ஓரளவுக்கு தான் வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் இதில் போடலாம். நெய் 1 ஸ்பூனும் போடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக பால்ஸ் உடையாமல் நம்ம லைட்டாக கலக்கி விட்டுறலாம்.
கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை சமைக்கும் போது மட்டும் நம்ம மூடி போடாமல் தான் சமைக்கணும். அப்போ தான் நல்லா தண்ணி வற்றும். இப்போ பாருங்கள் மட்டன் பால்ஸ் ரெடி. இது தோசைக்கு சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.